நம்ம எந்த விஷயத்துல வேணாலும் நம்ம இது பண்றோம், வச்சுக்கிறோம், என்னமோ பண்ணிக்கிறோம், எவ்வளோ விஷயம் பேசுறோம், பார்க்குறோம், இது பண்றோம், ஒரே இதுல பார்க்குறோம். இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு கேள்வி, அதை போய் பாட்டு வந்தீங்கல்ல, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு வந்தீங்க? அதை ஒரு 10 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்கு பாட்டு வந்தீங்கல்ல, அந்த காட்சி உங்களுக்கு தெரியுதுல்ல? அதே மாதிரி 10 வருஷத்துக்கும் இப்போ நீங்க இருக்கீங்கல்ல, அதே மாதிரி காட்சியும் உங்களுக்கு பதிவாயிட்டே தான் இருக்கு. ஏன் அது மட்டும் ஏன் வருது, மற்றது ஏன் வரல? ஒரு வீடியோ எடுக்கணும் சார், ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் போட்டு பார்க்குறீங்க, அது தெரியுது. இப்போ நீங்கள் எந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்சியை போய் எடுத்து வீடியோவை போட்டு வந்தீங்கல்ல. நீங்கள் 10 வருஷமாகவே நீங்கள் பிறந்ததுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க காட்சி. ஏன் அந்த காட்சியை மட்டும் பார்த்தீங்க, மற்ற காட்சியெலாம் ஏன் உங்களுக்கு ஞாபகம் வரல? ஒரு குறிப்பிட்ட காட்சி தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, மற்ற காட்சியெலாம் ஏன் ஞாபகம் வரல? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஏன் அந்த காட்சி மட்டும் உங்களுக்கு ஏன் ஞாபகம் வந்துச்சு? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன எதை எடுத்தீங்க? நீங்க அந்த நொடியில வாழ்ந்தது மட்டும்தான் நிஜமா இருந்தனால தான் இவ்வளவு நாட்கள் வந்தனால அந்த நொடிக்கு மட்டும் நம்ம விரைவில் போயிட்டு விரைவில் வர முடிஞ்சு. சாமி சொல்றது ஒரு 100 ஏத்துக்கக்கூடியவங்க இருங்க, அங்க போய் பாது. ஆனா அப்படி இல்லை, நீங்க அதே அந்த வீடியோ மாதிரியே நீங்க இவ்வளவு வீடியோ வச்சிருக்கீங்க உள்ள, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு, பிறந்த வீடியோ இருக்கு. நீங்க அதை மட்டும்தான் நீங்க போயிட்டு என்ன செஞ்சுட்டு வரீங்க, பார்த்துட்டு வரோம். ஆனா எல்லா காட்சியுமே இருக்கு, எல்லாமே அவ்வளவு கெப்பாசிட்டியும் இருக்கு உங்கள்கிட்ட. அந்த டயத்துல நீங்க வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கீங்க, ஏதோ ஒண்ணு உண்மையா வாழ போய் தான் அந்த இதை பிடிக்க முடியுது. அப்ப இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அவன் எழுதி வச்சதுக்கா இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? இங்க இருந்து எங்கெங்கயோ இதுக்கு மேல என்ன சாமி வேணும்? நம்ம என்ன சார்ஜ் இல்லை, எதுவும் இல்லை, ஸ்பீக்கரில் ஒரு ஸ்பீக்கர் போனால் டக்குன்னு அதுக்கு மேலே நான் வெளியே அடிச்சுக்குதுன்றான், பவர் டக்குன்னு கூட டக்குன்னு கட்டாயிடுச்சுன்றான். இங்கே பார்க்காத பார்த்து அவளை அட்டன் டயத்தில் பார்த்து இங்கே ஓடுது அங்கே ஓடுது, கேட்குது, வைக்குது, நடக்குது, இதுக்கு பேர் எல்லாமே ஏங்கிட்டு இருக்கு. எந்த இதுங்க போடலாம், ஒன்றும் செய்யலாம். ஆனால் நம்ம இருக்கோம். இதை விட பொக்கிஷம் வேற என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில்? அப்புறம் நம்ம ஏன் கடவுள்னு சொல்லிக்கக்கூடாது? அவங்க சொல்கிறது உண்மை தானே, நம்ம தான் கடவுள்னு சொல்றான். அது உணரணும்ல, அது உணர்ந்தாதால அந்த தெரியவே வெளியே புரிஞ்சுக்கவே முடியும். அவன்றது அற்புதமான உண்மை.